கோவையில் சூறைக்காற்றுடன் கனமழை, இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் அவதி. ஒரு சில இடங்களில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்ததால் அப்பகுதியில் மின்சாரம் தடைபட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 15 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு என இன்று பிற்பகலில் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் கோவையில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோவை, திருப்பூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. மேலும் இந்த மாவட்டங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் கோவை மாநகர பகுதிகளான காந்திபுரம், டவுன்ஹால், உக்கடம், சிவானந்த காலனி, துடியலூர், கவுண்டபாளையம், கணபதி, சரவணம்பட்டி, பீளமேடு, சித்ரா போன்ற பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இதேபோன்று கோவையின் புறநகர் பகுதிகளான தொண்டாமுத்தூர், தடாகம், வடவள்ளி, மதுக்கரை போன்ற பகுதிகளிலும் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகின்றது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் மாநகரின் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் உள்ள மரக்கிளைகள் முறிந்து கீழே விழுவதால் மின் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மின்சாரம் தடைபட்டுள்ளதால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர்.